டிட்வா புயல் காரணமாக சீர்காழி அருகே கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். அவரிடம் கேட்கலாம். மணிகண்டன், இந்த டிட்வா புயல் காரணமாக சென்னை மெரினா கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. இந்த நிலையில பல அடி உயரத்திற்கு கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. சீர்காழி அருகே நிலைமை எப்படி இருக்கிறது? காற்றழுத்த தாழ்வுநிலையின் காரணமாக டிட்வா புயல் சீர்காழி அருகே உள்ள பூம்புகார், தரங்கம்பாடி, பழையார், கூழையார், தொடுவாய், திருமலைவாசல் உள்ளிட்ட 16 மீனவ கிராமங்களில் பலத்த காற்றுடன் கொந்தளிப்பாக கடல் காணப்பட்டு வருகிறது. சுமார் 10 முதல் 15 அடி வரை கடல் உயர்ந்து கொந்தளிப்புடன் இருந்து வருகிறது. இதன் காரணமாக மீனவர்கள் பாதுகாப்பாக சுமார் 10,000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளையும் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பைபர் படகுகளையும் பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைத்திருந்தால் இருந்தாலும் நேற்று இரவு தொடங்கிய மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கி உள்ளனர். பலத்த காற்று சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசி வருகிறது. மீனவர்கள் படகுகளை கரையோரம் நிறுத்தி வைத்திருந்தாலும் கடலின் காற்றில் வேகம் அதிகமாக இருப்பதால் மீனவர்கள் என்ன செய்வது தவித்து வருகின்றனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்களின் தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை மாவட்ட நிர்வாக சார்பில் பள்ளிகளுக்கும் பாதுகாப்பு மையத்திற்கும் அழைத்து வந்துள்ளனர். மேலும் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் வீடுகளை தண்ணீர் சூழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. தற்போதே தெருக்களில் தண்ணீர் தேங்கி வருகிறது. வடிகால் வசதிகள் இருந்தும் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் தண்ணீர் வடிகால் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. பலத்த சூறை காற்றுடன் இந்த பகுதி காணப்படுகிறது. இது புகழ்பெற்ற பூம்புகார் சுற்றுலா மையம் தற்பொழுது வெறிச்சோடியே காணப்படுகிறது. இந்த சுற்றுலா பகுதியில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள். தற்போது புயலின் காரணமாக யாருமே இல்லாமல் வெறிச்சோடி தான் காணப்படுகிறது. மாவட்ட நிர்வாக சார்பில் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 பேரிடர் மீட்பு குழுவும் இந்த பகுதியில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க பேரிடர் மீட்பு குழு சுமார் 60 வகையான கருவிகளுடன் தயார் நிலையில் இருந்து வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் சார்பில் பொதுமக்களை வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் எனவும் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். மழை தொடர்ந்து தற்போதுதான் அதிகரித்து வருகிறது. கடலில் சீற்றம் இருக்க மேலும் கூடி வருவதால் மீனவர்கள் அச்சத்துடனே இருந்து வருகின்றனர். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.